ஊதிய குழு அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 8வது ஊதிய குழு 2026 ஜனவரியில் இருந்து செயல்படும் என எதிர்பார்ப்பு. இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழை பாருங்கள். இது தமிழர்களின் குரல். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 8வது ஊதிய குழுவுக்கான விதிமுறைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது 8வது ஊதிய குழு ஒரு தற்காலிகமாக அமைப்பாக செயல்படும். இதில் ஒரு தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் மற்றும் செயலாளர் ஆகியோர் இருப்பார்கள். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சன பிரகாஷ் தேஜாய் இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு தனது பரிந்துரைகளை அமைக்கப்பட்ட நாளில் இருந்து 18 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கும். தேவைப்பட்டால் குழு தனது பரிந்துரைகளை இறுதி செய்த பிறகு ஏதேனும் ஒரு விஷயத்தில் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்கலாம். பொதுவாக ஊதிய குழு தனது பரிந்துரைகளை உருவாக்கும் சில முக்கிய விஷயங்களை கருத்தில் கொள்ளும். இந்த குழு நாட்டின் பொருளாதார நிலை, அரசாங்கத்தின் நிதியை நிர்வகித்தல் மற்றும் செலவினங்களுக்கும் வருவாய்க்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துதல் போன்றவற்றை ஆராயும். மேலும் வளர்ச்சி பணிகளுக்கும் நலத்திட்டங்களுக்கும் போதுமான நிதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இந்த ஊதிய குழு கருத்தில் கொள்ளும். பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களுக்கான நிதியற்ற செலவுகளையும் மாநில அரசுகளின் நிதி நிலைமையின் பரிந்துரைகளின் தாக்கத்தையும் இந்த கவனத்தில் கொள்ளும். மாநில அரசு பொதுவாக மத்திய அரசின் பரிந்துரைகளில் சில மாற்றங்களுடன் ஏற்றுக்கொள்கின்றன. மத்திய நிதித்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம், சலுகைகள் மற்றும் பணிச்சூழல் ஆகியவற்றையும் இந்த குழு ஆராயும். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் பிற சேவை நிபந்தனைகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை ஆராய்ந்து தேவையான மாற்றங்கள் குறித்து பரிந்துரைக்க மத்திய ஊதிய குழுக்கள் அவ்வப்போது அமைக்கப்படுகின்றன. பொதுவாக ஊதிய குழுக்களின் பரிந்துரைகள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒருமுறை செயல்படுகின்றன. இந்த வழக்கத்தின்படி 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2026 ஜனவரி மாதம் முதல் செயல்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சுமார் 5 மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்களையும் சேர்த்து சுமார் 6.9 மில்லியன் ஓய்வூதியதாரர்களையும் பாதிக்கும். இதுகுறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு செயல்படுத்தும் தேதி முடிவு செயல்படும் என்றும் இதனால் 2026 ஜனவரி 1 அன்று செயல்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ சம்பள வரம்புகளை அறிவிக்கவில்லை. ஆனால் ஊழியர்களின் மாத சம்பளம் ரூபாய் 19 வரை உயரலாம். இது 2.86 என்ற பிட்மன் காரணியின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளம் பெற்றால் 1.75 கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு அடிப்படையில் 14% சம்பளம் உயர்வு இருக்கும். இதனால் அவர்களின் புதிய சம்பளம் 1 லட்சத்திலிருந்து 1.14 லட்சமாக உயரும். அதேபோல் 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு இருந்தால் அவர்களின் சம்பளம் 16% உயர்ந்து 1.16 லட்சமாகவும், 2.25 லட்சம் ஒதுக்கீடு இருந்தால் 18% உயர்ந்து மாதத்திற்கு 1.18 லட்சமாகவும் இருக்கும். இந்த ஊதிய குழுவின் முக்கிய நோக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை செலவு, பணவீக்கம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி போன்ற பல காரணிகளை கருத்தில் கொண்டு அவர்களின் சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை நியமன முறையில் நிர்ணயிப்பதாகும். இது ஊழியர்களின் மனநிலையை உறுதிப்படுத்தி உயர்த்துவதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உதவும். மேலும் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்கள், மருத்துவ காப்பீடு, விடுப்பு விதிகள் போன்ற பல்வேறு விஷயங்களிலும் இந்த குழு பரிந்துரைகளை வழங்கும். இந்த பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊதிய குழுவின் செயல்பாடு நம் நாட்டின் நிதி நிலைமையை மனதில் கொண்டு கவனமாக மேற்கொள்ளப்படும். அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகிய இரண்டையும் சமநிலைப்படுத்துவதே இதன் முக்கிய குறிக்கோளாக இருக்கும். குழுவின் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் நீண்டகால நலனை உறுதி செய்வதோடு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் வகையில் அமையும். இந்த சம்பள குழுவின் அறிக்கையை மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.